சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. இந்தியர்களின் மீது பெரும் வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட்ட ஜேம்ஸ் நீல் லக்னோவில் கொல்லப்பட்டான் என்றீர்கள். நீல் போன்ற ஆங்கிலேய அதிகாரிகள் எப்படிப்பட்ட குரூரத்தனம் மிகுந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் நினைத்து பார்க்கிறேன் தாயே. மகனே சிவா, அந்த குரூரத்தனங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கும் விதத்தில்தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அந்த அதிகாரிகளுக்கு நினைவு சின்னங்களையும் இங்கே அமைத்தது. அண்டமான் நிக்கோபார் தீவுகள் குறித்து நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? இதே நிலத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட கைதிகளை கொண்டே சிறைச்சாலை கட்டடம் எழுப்பி அந்த சிறையிலேயே அவர்களை அடைத்து வைத்து கொடுமையான துன்பங்களை அனுபவிக்கச் செய்தார்கள் ஆங்கிலேயர்கள். உலகின் வரலாற்றில் இப்படி ஒரு குரூரத்தனம் நிறைந்த கொடுமதியாளர்களை பார்க்க முடியாதுதான். அண்டமான் தீவுகளின் சில பெயர்கள் உனக்கு நினைவில் இருக்கும் என நினைக்கிறேன். ராஸ் தீவு, நீல் தீவு, ஹேவ்லாக் தீவு, இதெல்லாம் இந்த 1857 போராட்டத்தில் இந்தியர்களை கொடூரமாய் கொன்று குவித்த ஆங்கிலேய தளபதிகளின் பெயர்களில் அமைந்தவைதான். ஒடிஷா அருகே ஒரு தீவு குறித்து அடிக்கடி நீ கேள்விப்பட்டிருப்பாயே, வீலர் தீவு என்று. அதுவும் கூட கான்பூரில் உயிரிழந்தானே அந்த தளபதி வீலரின் பெயரில் அமைந்ததுதான். எத்தனை எத்தனை ஆண்டுகள் தங்கள் முன்னோரை கொன்று குவித்த ஆங்கிலேயர்களின் பெயர்களை பெருமையாக உச்சரித்துக் கொண்டு இந்த இந்திய சமூகம் தங்கள் வாழ்நாட்களை கழித்து வந்திருக்கிறது. எண்ணிப்பாரடா மகனே. இப்போதுதானே அந்த வீலர் தீவு அப்துல் கலாம் தீவு என பெயர் மாற்றம் கண்டிருக்கிறது. இதோ இந்த 2018 தானே கொடூர நீல் பெயரில் அமைந்த தீவும் ஷஹீத் த்வீப் என பெயர் மாற்றம் கண்டிருக்கிறது. ஜான்சி ராணியின் மரணத்துக்கு காரணமான படைத்தலைவன் ராஸ் பெயரில் அமைந்த தீவின் பெயரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீவு என்று பெயர் மாறியிருக்கிறது. எந்த ஹேவ்லாக் லக்னோவையும் கான்பூரையும் சிதறடித்தானோ அவன் பெயரில் அமைந்த தீவும் ஸ்வராஜ் தீவு என்று பெயர் மாறியிருக்கிறது. இப்படி ஒரு பெயர் மாற்றத்துக்கு 150 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என் மகனே. நீல், ஹேவ்லாக் இருவர் பெயரில் அமைந்த தீவுகளின் பெயர்களையும் ஷஹீத், ஸ்வராஜ் என மாற்ற வேண்டும் என்று விரும்பி இதே அண்டமான் மண்ணில் இருந்தபடி கோஷமிட்டதும் சுபாஷ் சந்திர போஸ் தானே. 2ஆம் உலகப் போர் நடந்தபோது அண்டமான் தீவை கைப்பற்றியது ஜப்பான். மீண்டும் அது ஆங்கிலேயர்களின் வசம் வந்தது. ஆனால் 1943 டிசம்பர் 30ஆம் தேதி போர்ட் பிளேரில் இந்த நாட்டின் கொடியை ஏற்றி வைத்த சுபாஷ் அண்டமானை ஆங்கிலேயரிடம் இருந்து விடுவித்ததாக பிரகடனம் செய்தானே. அப்போதுதானே அவனும் இந்த தீவுகளின் பெயர்களை மாற்ற வேண்டும் என்ற தன் கனவினை தெரிவித்தான். எந்த அளவுக்கு இந்த கொடுங்கோலர்களின் காட்டுமிராண்டித்தனங்கள் தங்கள் உள்ளங்களில் ரணம் போல பதிந்திருந்தால் சுபாஷ் போன்ற என் வீரமைந்தர்கள் இப்படி விரும்பி இருப்பார்கள்.
என் வீரமைந்தன் சுபாஷின் கனவும் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் கடந்து இப்போதுதானே நிறைவேறி இருக்கிறது. மகனே, இந்த கொடூரர்களின் தொடர்பில் என் சரித்திரத்தில் பதிவான இன்னொரு பழிவாங்கல் கதையையும் நான் உனக்கு சொல்லுகிறேன். அதுவும் இந்த நீல் தொடர்பானதுதான். அவன் எந்த அளவுக்கு கொடுமையாளனாக இருந்திருந்தால், அவனால் தண்டிக்கப்பட்ட ஒருவன் தன் இளவயது மகனிடம் அப்படி ஒரு சபதத்தை நிறைவேற்றும்படி தூண்டியிருப்பார். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.